ஐயா இது என்ன செடி ஐயா? இதான் சித்திரமூல செடின்னு சொல்லுவாங்க. ஐயா பூ செம சூப்பரா இருக்கு ஐயா. மல்லிப்பூ மாதிரி இருக்கு. பூ அழகா இருக்கும். இதுல வச்சீங்கன்னா இந்த தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டும் இது. சரிங்க ஐயா. இந்த இலை வந்து சித்திரமூலம் என்ற கொடிவேலின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் உண்டு. ஏன்னா வேலி ஓரத்துல புதர் ஓரத்துல வர்றோம். இதோட பயணங்கள் என்னது? பயன் வந்து சாதாரணமா இந்த இலையை அரைச்சி மஞ்சள் பொடி போட்டு போடும்போது கட்டிகள்லாம் ஓடியும். கட்டிக்கு ரொம்ப சிறந்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த வேரை எடுத்து இந்த வேரை நல்லா சுண்ணாம்பு தண்ணியை நல்லா கலக்கிட்டு சுண்ணாம்பு கரைச்சிட்டு கலக்கி அந்த தெளிவு தண்ணி இருக்குல்ல அந்த தெளிவு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இந்த வேரை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பட்டையை நல்லா தட்டி அதுக்குள்ளே போட்டு நைட்டு பூரா ஊற வச்சு காலையில் எடுத்திங்கன்னா அது சுண்ணாம்பு தண்ணி ரெட் கலராக மாறிடும். அதை எடுத்து கீழே ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வேறு சாணி பாலில் ஒரு 2 நாளைக்கு போட்டு வைக்கணும். சாணியை கரைச்சிட்டு அது தெளிவு விட்டு அந்த பாலில் 2 நாளைக்கு போட்டு வச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்து பசும்பாலை கொதிக்க விட்டு அதில் போட்டு லேசாக கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் லைட் ரெட் கலர் இருக்கும். அந்த வருஷம் பூரா கம்ப்ளீட்டாக போயிடும். அப்படி இருக்கிற மாதிரி தான் மறுபடியும் நெய்யில் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் எடுத்ததை வந்து ஒரு 100 கிராம் வேறுன்னு வச்சுங்க. நொச்சி வேறுபட்ட 100 கிராம், மிளகரணை வேறுபட்ட 100 கிராம், இது 3 நல்லா காய வச்சு ஒன்றா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு பசும்பாலில் ஒரு 1/2 ஸ்பூனு இந்த படுக்க நோயாளிங்க கை கால் முடங்கி போனவங்களாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா உடம்பு வந்து கிள்ளி மாதிரி எழுந்துக்குவாங்களுக்கு நல்லா வேலை செய்யும். 80 வகையான வாரத்தையும் போகும். வேற என்ன இருக்கா பயன் இருக்கு? வேற வந்துட்டு வேறு எடுத்து நல்லா நீர் போட்டு காய்ச்சுவாங்க. காய்ச்சி அந்த எண்ணெயை ரொம்ப மாதிரி பொருள் கட்டி இருக்குல்ல அது வேற நிறைய பொருள் கட்டி கரைக்கும். பொருள் கட்டி கரைக்குது நல்ல வெறும் அது குச்சியெல்லாம் பண்ணது அது வேறு எடுத்து நல்லா நீர் போட்டு காய்ச்சி அப்படி டைரெக்டாக வச்சுக்கிட்டு அது உள்ளுக்கு குடிக்கக்கூடாது. ஓகேங்க. இந்த மூலிகை வந்து விஷத்தன்மை உள்ள மூலிகை. இது வந்து நீங்க யாரும் பயன்படுத்த வேணாம். மருத்துவர் மட்டும் தான் அவங்க மட்டும் தான் செய்ய முடியும். நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதுக்காக இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்றோம். இதில் வந்து 80 வகையான வாதத்தை நீக்கக்கூடிய பவர் இருக்கு அதுக்கு. ஆனா செய்முறை வந்து அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி, நம்மளால செய்ய முடியாது. ஐயா இது என்ன செடி ஐயா? இதான் சோற்று கற்றாழை என்று சொல்லக்கூடிய குமரி செடி. சோற்று கற்றாழை இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நோய்க்கும் நல்லது, ஆண்கள் நோய்க்கும் நல்லது. ரெண்டையும் தீர்க்க வல்ல ஒரு அருமையான மூலிகை இது. ஐயா எப்படி பயன்படுத்தணும்? இதை பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்தும் பொழுது இதுதான் குமரி என்ற சோற்று கற்றாழை. இந்த மஞ்சள் கலர் பால் வருது பாருங்க. இந்த பாலெல்லாம் போகிற வரைக்கும் தண்ணியில் நல்லா அலசணும். அலசிட்டு உள்ள இருக்கிற இந்த ஜெல்லு கல்கண்டு மாதிரி போகும். சதையை மட்டும் சாப்பிடணும். சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுறோம் பாருங்க. அந்த கொட்டையை எப்படி எடுத்துடணும். சீவி எடுத்துட்டு இது பாருங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இது எடுக்கும்போது இந்த வளவளப்பு வருது இல்லை, இந்த வளவளப்பு நிற்கிற அளவுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு கழுவணும். நல்லா 7 தண்ணி ஊற்றி அரைக்கணும். தண்ணி வந்து இதெல்லாம் நல்லா போகணும். இந்த மாதிரி இன்னமும் நல்லா கழுவணும். இது இந்த மாதிரி கழுவி எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது பெண்கள் வெள்ளைப்பூக்கு நல்லது, வயிறு புண்ணுக்கு நல்லது. ஆண்கள் சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி போகும். அவங்களுக்கு வந்து அந்த ஆண்மைத்தன்மை அதிகம். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி, குமரியை தின்றால், குமரினா சோத்து கத்தாங்க, குமரியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி. அதுக்கப்புறம் அவன் சாப்பிடணும். இது வந்து பயன் வந்து இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றது ஒன்று. அடுத்து வந்து இதை எண்ணெயாக காய்ச்சி சாப்பிடுவாங்க. இதே போல் இதை கட் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இந்த ஜெல்லு வந்து ஒரு 100 கிராம் அளவு, ஒரு செவ்வாழைப்பழம், அடுத்து வந்து பரங்கிப்பட்டை ஒரு 50 கிராம், அடுத்து வந்து 1 லிட்டரு விளக்கெண்ணெய் காஸ்ட் ஆயில், ஆமானுக்கு அதை போட்டு இதில் போட்டு நல்லா காய்ச்சணும். இதெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் போடலாம், கல்கட்டு போடலாம். போட்டு காய்ச்சிட்டு இதை பிடிச்சிட்டு வரும்போது தினம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா வயிறு சுத்தமாகும். ப்ளஸ் வந்து பெண்கள் வெள்ளைப்போக்கு நிறுத்தம்,
அல்சர் குணமாகும். உடம்பு கனசூடு எலும்பு சூடு சொல்கிறாங்கல்ல, அந்த சூடெல்லாம் போகும். சூட்டெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய ஒரு அருமை. கண் எரிச்சல் இதெல்லாம் தீரும். ரொம்ப ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? தோலுக்கு வந்து ஜெல்லு மாதிரி இது மாதிரி செய்வாங்க, பேஸ்ட் மாதிரி. ஓகே, அது இப்போ நம்ம காட்ட போகிறோம். சரிங்க ஐயா. அதை வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர் இருக்குல்ல, இந்த வேர் பிடிங்கி நல்லா காய வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து நல்லா காய வச்சு அதை ஒரு கல்கண்டு சேர்த்து பாலில் சாப்பிடும்போது ஆண்களுக்கு அந்த வீரியத்தன்மை குறையும். ஆமாம், அதுக்கும் இதில் மருந்து இருக்கு. இது போல எண்ணற்ற மருந்துகள். அந்த விந்தோட தன்மை நல்லா இருக்கும்ன்றீங்க, நல்லா கெட்டியாகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சோத்து கத்தாழை கிடைக்கலன்னா இதில் செய்கிற ஜெல்லெல்லாம் இந்த குமரி ஜெல்லுன்னு சொல்லிட்டு மாலதி அம்மையார்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எந்த மருந்து வேணாலும் அவங்ககிட்ட இருக்கு, ரெடி பண்ணுறாங்க. அதை நீங்கள் வாங்கிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஜெல் பண்ணுறாங்க இந்த குமரியில். ஒரு வேளை உங்களுக்கு குமரி கிடைக்கலன்னா இதை வாங்கி நீங்கள் பேஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2-3 ரகமாக ஜெல் பண்ணுறாங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு முடிக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. முடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். முடிக்கு கூட அது இப்போ நம்ம எடுத்த மாதிரி எடுத்துட்டு இதுலேயே பாருங்கள் சோப்பு, அலோவேரா சோப்பு, கற்றாழை சோப்பு பாருங்கள், அருமையாக இருக்குது. போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ இவங்க கேட்ட மாதிரி தலைக்கு இதே போல் எடுத்துகிட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உச்ச தலையில் போட்டு நல்லா தேய்ச்சோம்னா முடி ரொம்ப நீட்டமாக வளரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி முடி உங்களுக்கு வளரணுன்னா இந்த மாதிரி பச்சையாக போடுங்க. இது கிடைக்கலன்னா இதில் பாருங்கள், இவங்க 2 பேருக்கு பாருங்கள், நீங்களும் காட்டுங்க. ஒரு 2 பேருக்கு பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது. இந்த மாதிரி முடி வந்து உங்களுக்கு நீட்டாக வளரும். எனக்கும் பாருங்கள் முடி எப்படி இருக்குது, எங்களை மாதிரி நல்லா நீண்டு முடி வளரும். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கத்தாழைக்குள்ளே எல்லா சத்தும் இருக்குது, எல்லா வைட்டமின்ஸ் இருக்குது, நல்லா வேலை செய்யும். இதுக்கப்புறமா ஷாம்பு தேய்க்கணுமா தலையில்? சீக்காக்காய் போட்டு தேய்க்கலாம். கிடைக்கலன்னா ஷாம்பு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்காக்காய் போட்டால் ரொம்ப நல்லது. ஓகேவா? இதில் இன்னும் கண்மை கூட செய்வாங்க. எப்படி கேட்டால் இது நல்லா சீவி எடுத்துகிட்டு ஒரு ஆமானுக்கு எண்ணெயில் விளக்கேற்றி இந்த பட்டையை அது மேலே வச்சு கவுத்துடணும். ஒரு சின்ன சட்டியில் வச்சு ஆமானுக்கு அந்த புகை வந்து இதில் அப்படியே படியும் போகுது. அதுக்கப்புறம் அதை வழித்து எடுத்து கண்ணுக்கு குழந்தைங்களுக்கு போடுவாங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, உடல் சூட்டாக இருக்குது. அது மாதிரி நிறைய மருந்து இருக்குது கற்றாழை. இந்த கற்றாழையில் வந்து இவ்வளோ குணம் அதிசயம் இருக்குயா, இவ்வளோ நன்மை இருக்குது. இதில் இது சாதாரணமாக எல்லார் வீட்லையும் விளைஞ்சிருக்கு. மக்களே இதை பயன்பெறுங்க. இதை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் பெஸ்ட்டாக பயன்படுத்துங்க. உடம்பு நல்லா இருக்கும், உங்களுக்கு முடி வந்து நல்லா வளரும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. உள்ள சாப்பிட்டாலும் டைஜஷன், சூட்டு தன்மை எல்லாமே வந்து சரியாகும். ஐயா, இது என்னது ஐயா? இதுதான் நுணா மரம் இதுன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து நுணா மரம். ஐயா, என்ன ரவுண்ட் ரவுண்டா இருக்கு? என்னது ஐயா இது? இது பாருங்க, காயா? ஆமா, நுணாக்காய். இதான் நுணாக்காய்ங்க. இது பழம் பழுக்கும் போது இந்த பழம் வந்து கருப்பாயிடும். நிறைய இருக்கு ஐயா இது. ஆமா, பிளாக் கலர் நிறைய இருக்கு. இதோட பயன்கள் என்ன ஐயா? இந்த பயன் வந்து தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த நுணா இலை வந்து இந்த மாதிரி ஒரு 5 இலை எடுத்துக்கணும். 4 இலை. ஆடாத்தோட இலை இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அது ஒரு இலை எடுத்துக்கணும். மொத்தம் 5 இலை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க. சரிங்க ஐயா. 1/2 ஸ்பூன் சீரகம் போடுங்க. சரிங்க. நல்லா கொஞ்சம் வடிகட்டி மாலை வேலை ஈவினிங்கில் ஒரு டம்ளர் சாப்பிடுவோம், தைராய்டு குறையும். ஆச்சா ஐயா, வேற என்ன பயன் சொல்லுங்க ஐயா? இதில் வந்து வேற பயன் கேட்டிங்கன்னா இந்த பழத்தையே சாப்பிடுவாங்க. பழம் பழுக்கும் போது கருப்பாக பிளாக் ஆகிடும், அதுக்கு இல்லை குழம்புல இருக்கும். இதை வந்து சாப்பிட்டு வரும்போது பால்வினை நோய்கள் அனைத்தும் தீரும். அனைத்தும் தீரும். இன்ஃபெக்ஷன்லாம் சொல்றாங்க, யூரின் இன்ஃபெக்ஷன். இதை வந்துட்டு இந்த பழத்தை கேட்குறீங்களா, இந்த கஷாயம் கேட்குறீங்களா? பழத்தை என்ன பண்ணலாம்? பழத்தை அப்படியே சும்மா டைரெக்டாக சாப்பிடலாம். இந்த காயை வந்து காய வச்சு பவுடர் ஆக்கி பல்பொடியில் சேர்ப்பாங்க. பல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், அதில் பல்பொடி செய்வாங்க. இந்த பூக்கள் இருக்குல்ல, இந்த பூ இல்லை மல்லிகை இல்லை, நிறைய காய் தான் இருக்கு. ஃபுல்லாக நிறைய காய் தான் இருக்கு. பூ வந்து மல்லிகை பூ மாதிரி சின்னதாக இருக்கும். சரிங்க ஐயா. அந்த பூவும் அரசல் இலையினுடைய பொழுதும் அரைச்சிட்டு 3 நாளைக்கு பெண்களுக்கு கொடுப்பாங்க, கர்ப்பம் தரிக்கிறதுக்காக.
அதில் அந்த பூனை மருத்துவம் உண்டு. அடுத்து இதுக்கு மஞ்சள் நெத்தின்னு ஒரு பேர் உண்டு. மஞ்சள் நெத்தின்னு ஒரு பேர் உண்டு. இந்த கட் பண்ணியில் மஞ்சள் கலரில் தெரியுது உள்ள அந்த கட்டை, அதனால் மஞ்சள் நெத்தின்னு பேர் உண்டு. இந்த பட்டையை வந்து கஷாயம் போட்டு குடிக்கும்போது உடலில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான பூச்சிக்கடி கடி எல்லாமே தீரும். அப்படின்னு ஒரு நல்ல மூலிகை இது. அதனால தான் இதை வந்து மஞ்சள் நெத்தின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நெத்தியா? மஞ்சள் நெத்தி. ஆமாம், இதை வந்து கிராமங்களில் அந்த மாட்டுக்கு முகத்தடி சொல்லுவாங்களா, அதை செய்வாங்க. ஏன்னா ரொம்ப கனமாக இருக்காது, அழுக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான் இதில் தான் அது செய்யறது. மஞ்சள் நெத்தியில் செய்வாங்க. இது எல்லாமே சாப்பிடலாம். அதாவது வந்து தைராய்டு உணவு சாப்பிடலாம். அடுத்து வந்து உடல் பருமனாக இருக்கிறது சாப்பிடலாம். கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சணுன்றீங்களா? அதையும் குறைக்கும். அதையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் தான் குணம் இருக்குது. எல்லாமே சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பழத்தை வந்து பெரும்பாலும் எல்லாம் சாப்பிடலாம். அதே போல பூ எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய மூலிகை தான் மஞ்சள். ரொம்ப அருமையா இருந்ததுயா, நன்றி. இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.